இப்பொழுதும் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 3 யோவான் 2 நாம் பார்க்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவரும் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது தான் ஆண்டுடைய பிரியம், ஆண்டுடைய உள்ளம். முதலாவது நாம் எதிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்கள் உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் துடிக்கிறார்கள், சமாதானத்தை தேடி தேடி அலைகிறார்கள். எங்கே போகலாம், நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று ஓடுகிறார்கள். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் ஆத்மாவை நான் வாழ வைக்க போகிறேன், நான் வாழ வைக்க போகிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, உங்கள் ஆத்மாவை நான் வாழ வைக்கட்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆத்மாவை நாம் வாழ வைக்க முடியாது. நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டது? யாக்கோபு 4:14-15 பார்க்கும் பொழுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நம்ம ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? புகையை போல புஸ்ஸுன்னு போயிருமா. கொஞ்ச நேரம் தோன்றி அந்த புகை எப்படி இருக்கும்? அது அப்படியே காணாமல் போய்விடுகிறது. அதுதான் நம்முடைய ஜீவன். இப்படிப்பட்ட ஜீவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாழும்படி செய்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, நம்ம பரலோகத்திலையும் போய் ஆண்டவரோடு வாழும்படி செய்கிறார். நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர், இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த பிரேயர்க்கு வருகிறவர்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்பினதே இல்லை, ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு முறை உபவாசம் செய்து செய்து ஜபிக்கிற அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். இன்னமும் செய்வார், இன்னமும் செய்வார். உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறது எதற்காக? உங்கள் இருதயத்தை வாழ வைப்பதற்காக. உங்களை போன்ற மற்றவருடைய இருதயமும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. தேவனை பற்றுகிற அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையினாலே இந்த வருஷத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எனக்கு அற்புதத்தை செய்திருக்கிறீர், என் மூலமாக நீர் மற்றவர்களுக்கும் செய்யும். நான் அதற்காக என் நேரத்தை கொடுக்கிறேன், என் இருதயத்தை கொடுக்கிறேன், என் சரீரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். உலகத்தினர் வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. கஷ்டங்க வந்து கொண்டே தான் இருக்கும். பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத பிசாசு நம்மை சுற்றி பாவம் சூழ்ந்திருக்கிறது. பொல்லாத காலங்களிலே நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? இந்த பிரேயருக்கு வந்து ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது தான் உலகத்திலே ஒரு சிறந்த வேலை. இறைக்கிற கிணறு தான் ஊறும். நம்ம இறைக்க 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 அது ஊறிட்டே தான் இருக்கும், வற்றவே வற்றாது. வற்றாத நீரூற்றாயிருப்பாய், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
பாக்கியவதி. நம்ம இதையும் சேர்த்துக்குவோம். பாக்கியவதி வேதத்தில் மென்னை பற்றி தான் போட்டிருக்கு, லேடிஸை பற்றி போடல. நான் அதையும் சேர்த்துக்கிறேன், பெண்களையும் சேர்த்துக்கொள்கிறேன். அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் என் ஹஸ்பண்ட் சொல்வேன், மென்னை பைபிள் எழுதினதுனால லேடிஸை விட்டுட்டாங்க போல என்று. நாமும் ஆண்டவருக்கு விலையேற பெற்றவர்கள் தான். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? லேடிஸ்க்கு சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பட்சபாதமே கிடையாது. கர்த்தர் உங்கள் இருதயத்தை வாழ்ந்திருக்கும்படி செய்வார். 2 தெசலோனிக்கேயர் 3:5 நம்ம பார்த்தோம், தேவனை பற்றுகிற அன்பின் வழியாக நம்மை நடத்துவார் என்று. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்மை நடத்துகிறார். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துகிறார். இந்த உலகத்தில் எல்லா விதமான மனுஷங்களும் இருக்கிறாங்க. பண்பில்லாத மனுஷர்கள், மேனஸே தெரியாத மனுஷர்கள், நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று கூட அவர்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. குடிச்சிட்டு அடிக்கிறாங்க. குடும்பத்தினரை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. இப்படி பண்பில்லாத மனுஷர்கள் மத்தியில் இருக்கிறோம். அவங்க பேச்சு நம்ம இருதயத்தை குத்துகிறது. அதை தான் நம்ம தீமோத்தேய அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பொல்லாத காலங்களிலே நாம் இருக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சை நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட பண்பில்லாத மனுஷர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் நடுவிலையும் ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவின் மேலிருந்த பொறுமையினால் நிரப்பி நடத்துகிறார். ஆண்டவர் எவ்வளோ அருமையானவர் பாருங்க. நம்மை ஒடுக்கி இருளுக்குள்ளே வைக்கும்படியாக மனுஷர்கள் செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து நம்முடைய ஆத்மாவை பொறுத்து கொள்ளும்படியாக, நம்ம ஆத்மா வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய வழியிலே நடத்துகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:5 நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்துவாராக. கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. நல்ல பண்பில்லாத மனுஷிடத்தில் நாம் பொறுமையாக இருக்கும்போது அது ஆண்டவர் மிகவும் அதிகமாக அதில் பிரியப்படுகிறார். அது ஒரு நல்ல குணாதிசயம். அது ஆண்டுடைய ஞானத்தை பெற்றதனுடைய அடையாளமாக இருக்கிறது. தேவ ஞானத்தை பெற்றவர்கள் தான் அப்படி பொறுமையாக இருப்பாங்க. இயேசுவானவரும் அப்படி தான் பொறுமையாக இருந்தார். நாம் 1 தீமோத்தேயு 1:16 பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறான், பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். பவுல் எப்படி இருந்தான்? முதல்ல சவுலாக இருந்தான். தேவனுடையவர்களை எல்லாரையும் கொல்லும்படியாக அவன் அவர்களை கொன்று கொண்டிருந்தான். ஆனாலும் அப்படிப்பட்ட சவுலை ஆண்டவருடைய பொறுமையினாலே பவுலாக மாற்றினார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தான் கேட்டார்.
அவருடைய பொறுமையின் நிமித்தமாக சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றினார். இந்த பொறுமையின் வழியாக உங்களையும் நடத்துவாராக. இதுதான் தேவ ஞானம். தேவ ஞானம். நீதிமொழிகள் 19:11 நாம் பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இதுதான் கஷ்டமான ஒரு காரியம். யாராவது நம்ம பற்றி பேசிட்டாங்கன்னா அதை நம்மால் மறக்கவே முடியாது. எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். என்றைக்கோ பேசியிருப்பாங்க, அதை எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அதை சொல்லி காமிப்பேன். அதை இன்றைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுகிறேன். ஆண்டவரே, இந்த எண்ணத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும் சுவாமி, அவர்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பேன். வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை அடக்கி உள்ள வச்சுக்கோங்க, வெளியே கொட்டாதீங்க. அடக்கும் பொழுது அது தேவ ஞானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. சேஷமாக சகோதரிகளுக்கு சொல்கிறேன், மாமியார்கிட்ட மருமகள்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. நாம் அவர்களிடத்தில் பொறுமையாக இருக்கும் பொழுது அவர்களையும் நாம் இயேசுவினிடத்திலே நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவர்களையும் நாம் மனம் திரும்ப செய்கிறோம். நம்முடைய நல்ல நடக்கையினாலே அவர்களை நாம் மாற்றுகிறோம். எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க. அவங்க மாமியார் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. வயிற்றில் பிள்ளை இருக்கும்போது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. மாட்டுக்கு போய் பால் கறக்கணும். வசதியான வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டில் சமையல் வேலை எல்லாம் செய்யணும். அவங்க வீட்டில் எல்லாம் 5 பிள்ளைகள் ஒரே வீட்டில் இருந்தாங்க. எல்லாருக்கும் சமைச்சு போடணும். ஆனாலும் எங்கள் அம்மா பொறுமையாக இருந்தார்கள். என்னை பெற்று எடுக்கும்போது கூட வீட்டுக்குள்ளே அவங்கள விடலை. வீட்டுக்கு வெளியே துரத்தி கதவு பூட்டிட்டாங்க. மண் தரையில் தான் நான் பிறந்தேன். இதெல்லாம் ஆண்டவருக்காக அவர்கள் சகித்து கொண்டார்கள். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அவர்களுடைய பொறுமையை பார்த்து இன்றைக்கு அவர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருவரையாவது ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அவங்க எல்லாம் அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, பொறுமைசாலி, அவங்க அம்மா பொறுமைசாலி, அவங்கள பார்த்து நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன் என்று சொல்கிறாங்க. அப்படி ஆண்டவர் உங்களையும் ஆண்டவருடைய பொறுமைக்கு நேராக, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவார். அப்போ தான் நம்ம இருதயம் வாழும். அப்போ தான் ஜனங்கள் நம்மை பார்த்து இவள் விவேகி, இவன் விவேகி, கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவன் என்று சொல்வார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். உங்கள் நீதியான வாழ்க்கை, உங்கள் உத்தமமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்வார். சங்கீதம் 18:25 நாம் அதை பார்க்கிறோம். தயவுள்ளவர்களாக, உத்தமர்களாக, புனிதர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி விடுகிறார். இன்னும் 1 பேதுரு 1:16 அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்ம இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. 1 யோவான் 2:6 பாருங்கள், இயேசுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசுவானவர் நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். ஏன்னா, நான் இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்த பொழுது என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை அடித்தாங்க, கொன்றாங்க, என்னை குப்பையில் தூக்கி எறிஞ்சாங்க. என் சொந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று புலம்புகிறார்.
அப்படி நமக்கும் நடக்கும். ஆனாலும் அதன் மத்தியில் இயேசுவானவர் எப்படி இருந்தார்? வாயை திறக்கவே இல்லை, வாயை திறவாதிருந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பொறுமையாக இருந்தார். இந்த பொறுமைக்கு நேராக உங்களையும் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். பரிசுத்தமாக இல்லாதவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தமாக இருக்க தான் இயேசுவை நம்மால் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை? எனக்கும் ஆசை தான். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். மனுஷங்க உங்களை அடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, நான் என் பிள்ளை பட்சத்தில் இருந்து நான் அவனை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். நாமும் அவரை பார்ப்போம். என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா என்று ஆகார் சொல்லுகிறார். அதே அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இது எப்படி ஆகும்? நம் இருதயம் வாழும் பொழுது அப்படி நடக்கிறது. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய குமாரனே கொடுத்துருக்கிறீரப்பா. ரோமர் 8:32 நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை நீர் கொடுத்ததோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையினால எங்கள் இருதயத்திற்குள்ள நீர் வந்து தங்கும். உம்முடைய குமாரனை எனக்குள்ளே வந்து தங்கும்படி செய்யும். பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே வந்து தங்கும்படி செய்யும். அப்பொழுது நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன். நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி. பிள்ளைகளுக்காக, மாமனுக்காக, மாமியாருக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஜீவனை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்ப்பா, எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. காலா காலமாக எங்கள் ஜீவன் வாழ்ந்திருக்கும்படியாக நீர் எங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக உமது பிள்ளைகளுமே சேவிக்கட்டும் சுவாமி. சின்ன பேர பிள்ளைகளையும் கூட இப்பொழுது நிரப்புவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும் சுவாமி. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது கர்ப்பத்திலே ஒரு கரு உருவாகட்டும் அப்பா, உருவாகட்டும், உருவாகட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வேலைகள் கிடைக்கட்டும் அப்பா, பிஸ்னஸ் செழிக்கட்டும் சுவாமி. கடன் எல்லாம் எடுத்து போடும் அப்பா, எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும். ஆண்டவரே, அவர்கள் சுவாமி தராசு எப்பொழுது மேலே இருக்கட்டும் அப்பா, நிறைவா இருக்கட்டும் அப்பா, நிறைவா இருக்கட்டும். குறைவெல்லாம் நிறைவாக மாறட்டும், நிறைவாக மாறட்டும். பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும், பெருகட்டும். நீ மிகவும் திரளாய் பெருகுவாய் என்ற வேத வசனத்தின்படி அவர்கள் பெருக்கத்தினால் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆசீர்வாதத்திற்காக வந்த உமது பிள்ளைகளை நீர் நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. எங்கள் ஜெப விண்ணப்பத்திற்கு எல்லாம் நீர் பதிலை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. God bless you.